ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, அழகான தங்கமே, என்னம்மா ரொம்ப நேரமா ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருக்க? நான் எப்பயுமே உனக்கு ஒரு விஷயத்த சொல்லியிருக்கேன். அதிகமாக எந்த விஷயத்தையும் பற்றி யோசிக்க வேண்டாம். எல்லா விஷயத்திலையும் ஒரு நல்லது நடக்கும். இப்போ உன்னுடைய சூழ்நிலை உன்னை இப்படியெல்லாம் யோசிக்க வைக்குது, அதிகமாக குழம்ப வைக்குது. ஆனால் கூடிய சீக்கிரமாக நீயே உன் வாழ்க்கையில நான் சொல்ற இந்த விஷயம், இப்ப சொல்ல போற இந்த விஷயம் நடக்கும்போது நீ யோசிப்ப, இதெல்லாம் ஏன் நம்ம போட்டு யோசிச்சுக்கிட்டு குழப்பிக்கிட்டு இருந்தோம், எதையுமே யோசிக்காம பாட்டுக்கே இருந்திருந்தா நமக்கு நல்லதே நடந்திருக்குமே அப்படின்னு நீ யோசிக்கிற அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில இன்பம் வந்து உட்கார போது, வாழ்க்கையில நீ எதிர்பார்த்த சந்தோஷம் உனக்கு கிடைக்க போகுது. 1000 பேர் உன்னுடைய வாழ்க்கையில என்னென்னமோ விஷயத்த தடுத்திருக்கலாம். உன்னுடைய வாழ்க்கையில முன்னேற விடாம, வாழ்க்கையில ஒரு நிமிஷம் கூட இன்பத்தை கொடுக்காம உன்னை கஷ்டப்படுத்தி இருக்கலாம். ஆனா இந்த சாய் இனி வரும் நாட்கள் முழுக்க உனக்கு இன்பம், நிறைய மாற்றம், நிறைய திருப்பம்னு ஒவ்வொன்றும் உனக்கு பிடிச்ச மாதிரியே கண்டிப்பாவே கொடுப்ப. இனி வரும் நாட்கள் மொத்தமும் உனக்கு பிடிச்சதாக மட்டும்தான் அமைய போகுது. யார் என்ன சொன்னாலும் உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து நீ இப்படி இருந்திருக்கலாமே, அப்படி இருந்திருக்கலாமே அப்படின்னு ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விஷயத்த சொல்லுவாங்க. ஆனா உனக்கு எப்பயும் நீ தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், உனக்கு என்ன பிடிக்குதோ அது மேல கவனத்தை செலுத்து. நீ என்ன விஷயத்த செய்யணும்னு நினைக்கிறியோ அது மேல கவனத்தை செலுத்து. மற்றபடி மற்றவங்களுக்காக உன்னுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயத்தையும் நீ விடுறதுக்கு உனக்கு என்ன பிடிக்குமோ அதை செஞ்சு நீ நிம்மதியா இருக்கலாம். இதுவரைக்கும் மற்றவங்களுக்காக நீ நிறைய விஷயத்த இழந்திருக்க, நிறைய விஷயத்த மாத்திருக்க. ஆனா இனி வரப்போகிற நாட்கள்ல உன்னே ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கும். உன் வாழ்க்கையில நிம்மதி அப்படிங்கிற ஒண்ணு உனக்கு என்னைக்கும் கிடைக்கும். அது எப்படி கிடைக்கும்? நீயா உருவாக்கிக்கிட்டாதான். எனக்கு அடுத்தவங்களுக்காக இந்த விஷயத்த நான் செய்யல, அடுத்தவங்களுக்காக நான் இந்த விஷயத்த செய்யறேன் அப்படின்னு சொல்றதை விட, உனக்காக நீ வாழும்போது நிச்சயமா நீ சந்தோஷத்தையே பெற. நம்பிக்கை வையுங்க உங்க மேல. நீங்க நம்பிக்கை வைக்கும் போது காலம் முழுக்க உங்களுக்கு எல்லாமே அற்புதமா, அதிசயமா கிடைக்குது. அதே நேரம் நீங்க உங்க மேல நம்பிக்கை வைக்காம உங்க வீட்டுல இருக்கிறவங்க மேலேயோ இல்லைன்னா யாரோ ஒரு நண்பர் மேலேயோ நம்பிக்கை வச்ச ஒரு விஷயத்தை செய்யும் போது உங்க வாழ்க்கையில நீங்க நிறைய விதமான சந்தோஷத்தை இழக்கிறீங்க. இதுல இருந்து நான் சொல்ல வர்றது உனக்கு என்னன்னு புரிஞ்சிருக்கும். இதுவரைக்கும் மற்றவங்களுக்காக வாழ்ந்துட்டேன், உன்னுடைய சந்தோஷத்தை மூட்டை கட்டி வச்சுட்டேன். இனிமே உன் சந்தோஷத்தை நீ மூட்டை கட்டி வைக்காம தயவு செஞ்சு உன்னுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நிமிஷமும் தெளிவா இருக்கிற வழிகளை பாரு, நம்பிக்கையா இரு. நீ நம்ம ஆசைப்பட்டது நிச்சயமா அது தெய்வம் தரும் அப்படிங்கறது நம்பிக்கையோட இரு. நீ நம்பிக்கையோடு இருக்க இருக்க உன் வாழ்க்கையில மாற்றமும் திருப்பமும் வருமே தவிர எந்த ஒரு நிமிஷமும் உன் வாழ்க்கையில தோல்வி அப்படிங்கிறது கிடையாது. யார் ஒருவன் தன்னுடைய வாழ்க்கையின் மீது, அதாவது என்னைக்குமே உனக்கு பிடிச்ச மாதிரி சந்தோஷமா இரு. காலம் உனக்கு நல்லதையே செய்யும். எப்போ பார்த்தாலும் காலத்தை குறை சொல்ற நீங்க உங்க வாழ்க்கையில நீங்க என்ன செய்றீங்க அப்படிங்கிறத கொஞ்சமாவது யோசிச்சு பார்க்கலாம்ல. கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்க, உங்க வாழ்க்கைக்காக நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க இது வரைக்கும்னு. உங்க வாழ்க்கைக்காக நீங்க எதுவுமே செய்யாததுனால தான் இந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில நீங்க தோத்து போய் நிற்கிறீங்க. அடுத்தவங்க வாழ்க்கையில நீங்க செஞ்ச விஷயத்தை எல்லாம் உங்க வாழ்க்கையில நீங்க செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாகவே சொல்கிறேன், ஒன்றே ஒன்று நல்லது தான் நடக்கும். நீங்கள் என்னைக்கு உங்களுக்காக, சில பேர் சொல்லலாம் சுயநலவாதின்னு, ஆனால் இது வரைக்கும் நீ செஞ்சல எல்லாருக்கும் என்ன எல்லாரும் உன்னை பாராட்டினாங்க? பாராட்ட வேண்டாம். என்ன உன்னை பேசாமல் இருந்தாங்க? எல்லாரும் உன்னை தூத்த தானே செஞ்சாங்க. அதனால எப்பயும் ஒன்று தெரிஞ்சுக்கோ, வாழ்க்கையில் யாரு இவங்களுக்கு செஞ்சால் நல்ல பேர் கிடைக்கும், இவங்களுக்கு செஞ்சால் நல்ல பேர் கிடைக்கும்னு ஓடுறதை விட உனக்கு என்ன பிடிக்குமோ அதுக்காக நீ கொஞ்சம் ஓடிப்பாரு. வாழ்க்கையில் என்ன கிடைக்குங்கிறதுல சந்தோஷம் கிடைக்கும். நீ துவண்ட அத்தனை விதமான விஷயமும் திரும்ப கிடைக்க நான் உனக்கு உதவி செய்கிறேன். நீ என்னெல்லாம் கேட்டியோ அது எல்லாம் உனக்கு திரும்ப கிடைக்கிறதுக்கான உதவியை செய்கிறேன். எதிர்பார்த்த காரியம் நடக்கிறதுக்கான உதவியை செய்கிறேன். தேவையில்லாமல் இனிமே
நீ எப்பொழுதும் கண்ணீரை சிந்தவும் கூடாது. நான் கண்ணீரை சிந்தவே வைக்க முடியாத அளவுக்கு உனக்கு நல்லதை செய்கிறேன். எல்லாத்துக்கும் நான் நல்லது செய்கிறேன். நீ அமைதியாக இரு, அது போதும். நிம்மதியாக இருங்க. ஆயுசு முழுக்கவும் உங்களுக்காகவும் உங்கள் குடும்பத்துக்காகவும் நான் உழைச்சி உங்களுக்கு தேவைப்படுற ஒவ்வொன்றையும் உங்களுக்காக பெற்று நான் தரேன். அவசரப்பட்டு எனக்கு தெய்வம் ஒன்றுமே செய்யாது, தெய்வம் என்னை ஏமாத்துது அப்படின்னு சொல்லி நீங்களா ஏமாந்து எந்த ஒரு விஷயத்துலையும் போடாதீங்க. புரிஞ்சிச்சா? நேரம் இப்போ உனக்கு கொஞ்சம் கடினமாக இருக்குது. இந்த நேரம் சுதாரிப்பாக இரு. உன்னுடைய வாழ்க்கையில் இன்னும் 2 நாளில் மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது. அந்த விஷயத்துக்காக காத்திரு. நீ காத்திருக்கிறதுனால எந்த ஒரு தவறும் இல்லை. எத்தனையோ ஆண்டு காத்திருந்த, ஆனால் இனிமே உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல விஷயம் நடக்க போவதற்காக காத்திருங்க. நல்லது மட்டும்தான் நடக்கும். எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்களே, என் வாழ்க்கையை கெடுத்துட்டாங்களேன்னு மற்றவங்க மேலே கோவப்படுறத விட நீ நம்ம இத்தனை ஆண்டில் இவங்களெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோமே அப்படின்னு நினச்சி சந்தோஷப்படு. நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் அப்படிங்கிற ஒன்று இருக்குது. அது இன்னும் உன் கண்ணுக்குத்தான் தெரியலையே தவிர இருக்குது. நல்லதே உன்னுடைய வாழ்க்கையில் நீயா இனிமே வரப்போகும் நாட்கள் அத்தனையும், இனி வரும் ஒவ்வொரு விஷயமும் நீயாவே உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்வ. யாரோ ஒருத்தவங்க இதை செய்வாங்க அதை செய்வாங்க அப்படிங்கிறத விட சந்தோஷமாக நானே என்னுடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்வேன் அப்படிங்கிற அளவுக்கு எல்லாத்தையுமே நீ உருவாக்க ஆரம்பிப்ப. எனக்கு ஒன்றுமே தெரியாது, நான் என்னத்தை உருவாக்க போகிறேன் அப்படின்னு கேட்டால் சில பேர் படித்தே இருக்க மாட்டாங்க, ஆனால் அவங்க பார்த்தா பெரிய ஆளாக இருப்பாங்க. அதெல்லாம் அவங்கவுங்க செஞ்சதுக்கான விஷயம். அதே மாதிரி தான் நீ செஞ்சதுக்கான நல்ல விஷயமும் ஒரு மிகப்பெரிய ஒரு சிறந்த இடத்துல நல்லபடியாக நீ வாழ போகிற. அதை நினச்சி சந்தோஷப்படு. காலம் முழுக்க என்றைக்கும் எப்பயும் இந்த சாய் உனக்கு துணையாக இருந்து என்றைக்கும் உனக்கு சந்தோஷத்தை மட்டுமே கொடுத்து உன்னை வாழ வைப்பேன். புரிஞ்சிச்சா? இந்த வாக்கை நீ நம்பினாலும் சரி நம்பாட்டியும் சரி, நடக்க போகிறது இதுதான். ஆனால் நீ நம்பினாலும் நம்பாட்டியும் இது உன்னுடைய இஷ்டம், உன்னுடைய வாழ்க்கை. எப்பயும் மனசால் நான் சொல்கிறேன், நீ நல்லா இருப்ப. உன் மனசுக்கு நீ நிச்சயமாக சகல ஐஸ்வர்யத்தோட சந்தோஷமாக தீர்காயுசோட குடும்பத்தோட ஒத்துமையாக நீ சந்தோஷமாக இருப்ப. எதையும் நினச்சி கவலைப்படாமல் சந்தோஷமாக இரு. இன்பமானது உன்னுடைய வாழ்க்கையை தேடி வரும். இன்றைக்கும் என்றைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் நான் துணையாக இருப்பேன். எப்பயும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நாத். ஓம் சாய்ராம்.